திருச்சிற்றம்பலம். போன பாடலில், அதாவது 18வது பாடலில், இறைவன் உயிரினுடைய பக்குவ நிலைக்கு ஏற்றவாறு வெளிப்பட்டு அருளும் முறையை புலப்படுத்தினார். இப்போ எப்படிலாம் இருந்தால் இறைவன் கண்ணார் அமுதமாய் வந்தான்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி சொன்னார். தொடர்ந்து இந்த பாடலில், 19வது பாடலில், அவ்வாறு வெளிப்பட்டு இன்புறுத்தும் இறைவனுக்கு உயிர்கள் தாம் செய்ய கடவக்கூடிய அன்பு பணிகள், நம்ம என்னென்ன செய்யணுமோ அந்த அன்பு பணிகள் நிறைவேறுதல் பொருட்டும் இறைவனுடைய துணை இன்றியமையாதது என இந்த பாடலிலே அருளி செய்கிறார். அவனுடைய துணை எப்பொழுதும் இன்றியமையாதது என்பதை இந்த பாடலில் சொல்லி அருளுகிறார். 19வது பாடல். அந்த பாடலுக்கு தலைப்பு இறைபணி நிற்பாரது உறுதி. இறைபணி நிற்பாரது உறுதியை இந்த பாடலில் சொல்கிறார். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் அன்பர் அல்லால் தோல் சேரற்க, எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குள் பகல் எம் கண் மற்ற ஒன்றும் காணற்க, இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் நல்குதியேல், எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் என்பது 19வது பாடல். இந்த பாடலில் இரண்டற்று ஒன்றாம் நிலை என்பதுதான் அத்துவிதம். அந்த அத்துவித நிலையை அடைந்தவர் இறைவனை நோக்கி எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், இந்த உடல் பொருள் ஆவி எல்லாம் உனக்கே ஆகுக. அன்றே பின்னாடி சொல்லுவார், அன்றே எந்தன் ஆவியும் உடல் பின்னாடி சொல்லுவார். அதை அந்த நிலையில் அத்துவத நிலையை அடைந்த ஆன்மாக்கள் இறைவனை நோக்கி எப்படி இருப்பாங்களாம், அவருடைய உடல் பொருள் ஆவி எல்லாம் உனக்கே அப்படின்னு சொல்லி தான் இருப்பாங்களாம். அதை தான் சொல்கிறார் இந்த பாடலில். இந்த பெண்களை வைத்து சொல்கிறார் பாருங்க. முதல்ல உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் அப்படின்னு சொன்னார். அந்த பாட்டில் எப்படி இருக்குது உங்கள் புத்தகத்தில்? உங்கையில்னு இருக்கா, உன் கையில்னு இருக்கா? இங்கு தானே இருக்குது. அது என்னன்னா அடுத்த இதில் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. எல்லாம் அது எதுகைக்காக வந்திருக்குது. அடுத்தடுத்த பாடலில் அங்கப்பழஞ்சொல், எங்கள் பெருமான், எங்கொங்கை, கங்குள், அதுக்காக உங்கை அப்படின்றது. ஆனால் அது என்ன, உன் கை தான். உன் கையை சேர்த்து வரும்போது உன் கை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அது எதுகைக்காக அது உங்கை அப்படின்னு சொல்லி சேர்த்து போட்டிருப்பாங்க. அது உன் கை தான். அது இப்போ உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம். இப்போ திருமணம் செய்து வைக்கிறாங்க. நம்ம ஒரு பெண், நம்முடைய வீட்டில் பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறோம். திருமணம் செய்து வைக்கும்போது அங்கே மாப்பிள்ளை வீட்டில் இருப்பாங்க இல்லையா, மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை வரன் இருப்பார் இல்லையா, அந்த மாப்பிள்ளையை பார்த்து என்ன சொல்லுவாங்க, இந்த பெண்ணு உனக்கு தான் அப்படின்னு சொல்லி பெண்ணை பெற்றவர்கள் 2 பேரும், தாய் தந்தை 2 பேரும் அந்த மணமகன்ட்டு உனக்கே அடைக்கலம்னு கையை பிடிச்சி கொடுப்பாங்க. அது அடைக்கலமாக கொடுத்தல். அதுதான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கல்யாணம் நடக்கும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, பெற்றோர் பெண்ணினுடைய கையை மணமகன் கையில் வைத்து கொடுக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு பழமொழி தான் இது. உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் அப்படின்னு சொல்லி சொல்லும். இப்போ அதில் என்ன சொல்கிறார், உன் கையில் பிள்ளை உனக்கு அடைக்கலம் சொல்ல, உனக்கே அப்படின்னு இருக்குது இல்லையா. அந்த உனக்கே என்பது ஒரு ஏகாரம். அந்த ஏகாரம் என்ன சொல்லுவாங்க, பிரிநிலை ஏகாரம்னு சொல்லுவாங்க. என்ன பிரிநிலை ஏகாரம்னு கேட்டால், இப்போ திருமணம் நடக்குது, மாப்பிள்ளை வீட்டில் யார் பார்த்தோன்னா மாப்பிள்ளையோட அம்மா அப்பா, கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி, அந்த குடும்பத்தில் நிறைய பேர் இருந்தாலும் இந்த பெண்ணுக்கு அடைக்கலம் தரக்கூடியவன் யாருன்னு கேட்டால் மணமகன் தான். அதனால் மற்ற எல்லாரையும் பிரித்து இப்போ மொத்தமாக குடும்பத்தில் உள்ளவங்கள என் பொண்ணை பார்த்துக்கன்னு குடும்பத்தில் சொல்கிறது என்பது வேறு. மணமகனை மட்டும் குறிப்பாக பிடித்து உனக்கே அடைக்கலம், அந்த ஏகாரம் மற்ற எல்லாரையும் பிரித்து மணமகனை குறிப்பது. நீ தான் இப்போ பார்த்துக்கணும், உனக்கு அடைக்கலம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பெண்ணை பெற்றவர்கள். அதுதான் அங்கே சொன்னாங்க, உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த பிரிநிலைகள். இதில் இதுதான் கருத்து. இதில் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு குழந்தையை கையில் வச்சுருக்கிறாங்க ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வச்சுருக்கும்போது குழந்தையை தாய் ஒருத்தையை பார்த்து மற்றவங்க சொல்கிறாங்களாம், இல்லை பார்த்துக்கு, நீ ஒழுங்காக பார்த்துக்க அப்படின்னு சொன்னால், குழந்தையை பெற்று வளர்த்து வச்சுருக்கிறாங்க அந்த தாய். அந்த குழந்தையை பார்த்துக்க தெரியாது அவங்களுக்கு பார்த்துக்க தெரியாது. அப்போ வேற ஒருத்தவங்க நீ குழந்தையை பார்த்துக்குமான்னு சொன்னால் எப்படி இருக்கும்?
அதுக்கு தான் திருவருட்பயனில் ஒரு பாடல் இருக்கும். தாமே தரும் அவரை தம் வழியினால் கருதலாமே இவனார் அதற்கு. இறைவன் தான் எல்லாவற்றையும் தருகிறான். நான் செய்கிறேன் நானாக செய்கிறேன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. இறைவன் தான் எல்லாம் தரான். அப்போ நாம் எல்லாம் இறைவனுக்கு பிள்ளைகள். அப்போ அவன் பார்த்துப்பான். அப்போ இது எப்படி பொருள் காணணும்? இப்போ நம்ம எப்படி திருமணத்தின் போது எப்படி சொன்னோமோ அப்படி தான் நம்ம வைத்து பொருள் காணணும். அதில் அந்த உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்படின்றார். அங்குனா அந்த திருமண நிகழ்வின் போதுன்னு அர்த்தம். அங்குனா அந்த மன நிகழ்ச்சி. அங்கு அப்பழஞ்சொல் அப்படின்னார். அப்பழஞ்சொல்னா பழமொழி. பழஞ்சொல்னா பழமொழி. ஆனால் என்ன சொன்னார்? அப்பழஞ்சொல் அப்படின்னாரு. என்ன சொன்னார்? இப்பழஞ்சொல்னு சொல்ல அப்பழஞ்சொல்னு சொன்னார். அந்த சுட்டு இருக்குது இல்லையா, அந்த சுட்டை என்ன சொல்லுவாங்க? இப்போ நம்ம வந்தோம் காலையில் 10:30 மணிக்கு அருண் வந்தார். அடுத்து புல் ஸ்டாப் வச்சுக்கு பாருங்க. அவர் இங்கேருந்து டீ வாங்குவதற்கு சென்றார்னா அவர்னா யார்? ஏற்கனவே அருண் வந்தார்னு நீங்கள் சொல்லியாச்சு இல்லையா? அதனால் இந்த அவர் என்பது ஏற்கனவே அருணை குறிக்கும். இங்கே எதுவுமே சொல்லலை, எடுத்த உடனே அப்பழஞ்சொல்னு சொன்னார் இல்லையா? அப்போ இது எப்படி? இந்த அகரம் என்பது அந்த சுட்டு என்ன யாரை குறித்ததுன்னு கேட்டால், சில இடங்களில் இந்த அகரம் என்பது எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் அவனன்றி ஓனனவும் அசையாது. எவனன்றி? இறைவனன்றி. அது சொல்லாமலே நமக்கு பெறப்படும் இல்லையா? அதை என்ன சொல்லுவாங்க? பண்டரி சுட்டு அப்படின்வாங்க. தொண்டு தொட்டு சொல்லி வராங்க பண்டரி சுட்டு. அதே போல் இங்கே அப்பழஞ்சொல் என்பதும் பண்டரி சுட்டு. அது குறிப்பிட்டு சொல்லலை. அதனால் அது அகரம் என்பது பண்டரி சுட்டு. அதனால் அங்கு என்பது அந்த மன நிகழ்ச்சியை குறிப்பது. பழஞ்சொல்னா பழமொழி. அப்பழஞ்சொல் அப்படின்னு சொன்னால் அது பண்டரி சுட்டை குறிப்பது. அகரம் பண்டரி சுட்டு. அப்புறம் புதுக்கும் அப்படின்னாரு. அந்த பழமொழி எம்முடைய பெற்றோரால் இப்பொழுது கூறப்படும், அது புதுப்பிக்கப்படும் அப்படின்றது தான் புதுக்கும் அப்படின்னாரு. புதுப்பிக்கப்படும், அதுதான் புதுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் எம் அச்சத்தால்னர் உம் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால். என்ன அச்சம், என்ன பயம் கேட்டால், பொதுவாக இன்றைக்கி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது என்ன பார்ப்போம்? இன்றைக்கி என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், அவர் எந்த குடிப்பிறப்பு எப்படி இருக்குது, அவர் எப்படி உருவம் எப்படி இருக்கார், அவர் ரொம்ப வயசானவராக இல்லாமல் ரொம்ப பருவத்தோடு இருக்கிறாரா, அப்புறம் ரொம்ப அறிவுடையவராக இருக்கிறாரா, செல்வம் அதை காசு இருக்குதா, அப்புறம் அறிவு இருக்குதா, அன்பு இருக்குதா, இதெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலே இதெல்லாம் தான் பார்க்குறாங்க இன்றைக்கி உலகத்தில். ஆனால் பெருமானுக்கு அன்பராகும் தகுதி இருக்குதா அப்படின்னு யாராவது பார்க்குறாங்களா இன்றைக்கி அப்படின்னு கேட்டால் அது பெரும்பாலும் இல்லை. அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இப்போ பெருமானுக்கு அன்பராகும் தகுதி இல்லை என்றால் வாழ்க்கை எப்படி போய்விடும்? பயன் உடையதாக இருக்காது, பயன் அற்றதாக போய்விடும். அந்த அச்சம் எம் அச்சத்தால்னா எந்த அச்சம்னா, இப்போ அவருக்கு இதெல்லாம் இருந்தாலும் இறைவனுக்கு ஆளாகக்கூடிய தகுதி இல்லைன்னா என்ன ஆகிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம். அந்த அச்சம்தான். இன்றைக்கும் நாவுக்கரசு புராணத்தில் திலகவதியாருக்கு பெண் பார்ப்பாங்களாம். திலகவதியாருக்கு மாப்பிள்ளை பார்ப்பாங்க. அப்படி மாப்பிள்ளை பார்க்கும்போது அது இறைவனுக்கு தொண்டராக அவர் இருக்கிறாரான்னு தான் முதல்ல பார்ப்பாங்க. அப்படி தான் அந்த காலத்தில் நீங்கள் பெரிய புராணத்தில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். அப்படி தான் நம்ம இன்றைக்கும் மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் இறைவனுக்கு தொண்டனாக இருக்கிறாரா என்று தான் பார்க்கணும். ஒரு காசு இருக்கா, பணம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, சொத்து இருக்கா, கார் இருக்கா, பங்களா இருக்கா, அதை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இறைவனுக்கு தொண்டராக இருக்கிறாரா என்பது தான் நம்ம முக்கியமாக அடிப்படையாக இன்றியமையாது பார்க்கப்பட வேண்டியது. அதுதான் புதுக்கும் எம் அச்சத்தால் அப்படின்னு சொன்னார். அச்சத்தால். அப்புறம் சொன்னார் எங்கள் பெருமா உமக்கு ஒன்று உரைப்போம் கேள் அப்படின்னு சொன்னார். எங்கள் பெருமான் அந்த உரிமையில் சொல்கிறார். எங்கள் பெருமான் உமக்கு ஒன்று உரைப்போம் கேள். இப்போ 2 செய்தி இதில் என்னென்னா, இது அடைக்கலமாக கொடுத்த பொருள் அப்படி இல்லையா? அடைக்கலம் கொடுத்த பொருளை விருப்பம் போல பயன்படுத்தலாம். ஒரு பொருளை நமக்கு அடைக்கலமாக கொடுத்துட்டாங்கன்னா அது நம்ம விருப்பம் போல பயன்படுத்தலாம். ஆனால் ஆயினும் ஆசையால் ஒன்று அறிவித்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம்னு சொல்கிறார். எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம், இருந்தாலும் நாங்கள் ஒன்று சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒன்று சொல்கிறோம். எப்படின்னா, நமக்கு ஒரு பழைய இலக்கியங்களில் நமக்கு எப்படி காட்டப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டால், நமக்கு அடைக்கலமாக ஒரு பொருளை கொடுத்துட்டாங்கன்னா அந்த பொருளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்ளணும். சிலப்பதிகாரத்தில் மாதரி என்று ஒரு கதாபாத்திரம், அது கேரக்டர் வரும்.
அந்த மாதிரி கவுந்தேடிகள் அந்த மாதிரி இவங்க கோவலனும் கண்ணகியும் அங்கே தான் போய் அடைக்கலம் புகுவாங்க. அப்படி அடைக்கலம் புகுந்திருக்கும் பொழுது தான் கோவலன் சிலம்புக்காக அங்கே போகும்போது பாண்டிய மன்னன் தவறாக தீர்ப்பு சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுத்து அவன் இறந்து விடுவான். இந்த தவறாக இப்படி பாண்டிய மன்னன் தவறு செய்து விட்டான் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த மாதரி என்பவள் என்ன செய்வாள்னா, ஒரு நெருப்பு மூட்டி நெருப்பில் புகுந்து தற்கொலை செய்து கொள்வாள். ஏன்னா நமக்கு அடைக்கலமாக புகுந்த பொருளை நாம் சரியாக பார்த்து கொள்ள முடியவில்லையே என்பதற்காக அவர் தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்வார். அப்படி அடைக்கலமாக ஒரு பொருள் வந்ததுன்னா அதை எப்படி நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே கூறப்பட்டிருக்கிறது. இப்போ கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் சொன்னாங்க. அந்த எப்படி இருக்கணும்னா, உரிமை பொருளை விட நமக்கு உரிமையாக ஒரு பொருள் இருக்குதுன்னா நம்ம கை நம்ம உடம்பு கூடவே இருந்தது பிறந்ததுலேருந்து, அடைக்கலமாக வந்ததுன்னா இடையில் வந்தது. அப்போ உரிமை பொருளை விட அடைக்கலமாக கொடுத்த பொருளை பாதுகாக்க வேண்டியது இன்றியமையாதது, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகலின் எங்களுக்கு உள்ள அன்பு பற்றி ஒன்று விண்ணப்பித்து கொள்கிறோம். இருந்தாலும் எங்களுக்கு இப்போ பொண்ணு மேலே ஒரு அன்பு இருக்குது, அன்பு பற்றி அது பெண்களெல்லாம் சேர்ந்து ஒரு விண்ணப்பிப்பது போல் எங்களுக்கு உள்ள அன்பு காரணமாக உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது எப்படின்னா, அந்த பெண்ணை எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பெரிய புராணத்தில் ஞானசம்பந்தருக்கு திருமணம் செய்யும்போது ஒரு பாடல் இருக்கும். அந்த ஞானசம்பந்தருடைய பெண்ணாக மனைவியாக இருக்கிறாங்களே அவங்களுடைய பேர் என்ன? சரி, நான் அந்த பாட்டை படிக்கிறேன். அது இல்லை, சரி, அந்த பாட்டை படிக்கிறேன், நீங்கள் அதை யோசிச்சு வைங்க. இங்கே பாருங்கள், அந்த பாட்டு: பெருகொளி ஞானமுண்ட பிள்ளையார் மலர்கை தன்னில் மருவும் மங்கள நீர் வாசக் கரகம் முன்னேந்தி வார்ப்பார். தண்ணி அந்த மணமேடையில் தண்ணி இதில் வார்ப்பாங்க. தருமுறை கோத்திரத்தின் தம்குலம் செப்பி எந்தன் அருநிதி பாவையாரை. அந்த மணமக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? தம் அருநிதி பாவையார்னு தன்னுடைய மணமகளை பெண்ணை சொல்கிறாங்க. தன் அருநிதி பாவையாரை பிள்ளையாருக்கு அளித்தேன், அங்கே அடைக்கலமாக கொடுத்தாங்க. அதுதான் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம்னு ஞானசம்பந்தரத்தில் ஒப்படைச்சாங்க. இது அந்த அருநிதி பாவையார் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஞானசம்பந்தருடைய மனைவியாக வரக்கூடியவங்க. அவங்களுடைய பேர் என்ன யோசிச்சிங்களா? சொல்லணுமா? தோத்திர பூர்ணாம்பிகை. சரி, அப்போ அதான் சொன்னார், எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன சொன்னார்? உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள்னர் அப்படின்னு என்ன சொல்கிறார்? பல வரங்களை கேட்கும் இவள், ஆனால் ஒன்றுன்னு சொன்னார் பாருங்க. பல வரங்களை கேட்கும் இவள் ஒன்று என்பது ஏன்னா ஒன்றுன்னு சொன்னாதான் முதல்ல அப்படி ரொம்ப ஈஸியாக செவியில் எடுத்துக்கொள்வாங்களாம். அதனால் ஒரே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கு சாமி அப்படின்னு சொன்ன உடனே சில பேர் நான் ஒரு 4-5 விஷயம் வச்சுருக்கேங்க, சரி அப்புறமா 4-5 விஷயமா அப்புறமா அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லி, சரி சொல்லு உடனே சொன்ன உடனே டக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறது. இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு மனு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன வச்சிங்களேன், ஒரே ஒரு தாங்க சின்ன விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுன்னு சொல்லும்போது சேர்த்து சொல்லிடுறது. இது நிறைய இடத்துல நடக்கும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய நம்பியாரூர் சுந்தரர் இருக்கார் இல்லையா, அவர் வாழக்கூடிய காலத்தில் பறவையார் அவங்க திருவாரூரில் வாழ்ந்துருக்கும்போது அவர் என்ன பிஸ்னஸாக பண்ணார்? அவர் ஒன்றும் பண்ணல. அவங்களுக்கு நெல் பொண்ணு மணி பொருள் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு, ஆமாம், அங்கே இன்றைய நம்ம நாட்டினுடைய முதலமைச்சருடைய தந்தையார் பிறந்த ஊர் எது தெரியுங்களா? திருக்கோவிலை. அந்த ஊருக்கு பக்கத்தில் குண்டையூர். அந்த குண்டையூர் கிழார் என்பவர் ஒருவர் என்ன பண்ணார், நாள்தோறும் பெரிய ஒரு செல்வந்தர் அவர். நாள்தோறும் அங்கே பறவையாருக்கு நெல்லும் மணி எல்லாம் தேவையான எல்லாம் போய் கொண்டு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கெல்லாம் அமுது செய்யக்கூடிய நாள்தோறும் அமுது தடையறாமல் நடந்து கொண்டு இருந்தது. அப்படி நடந்து கொண்டு இருக்கும்போது இது இறைவனுடைய திருவிளையாடல் தான். அப்போ என்ன பண்ணுறது, ஒரு நாள் கொண்டையூர் கிழார் பெரும் செல்வந்தர்னு சொன்னோம். வானம் மழை பெய்யல. என்ன பண்ணுறது, திருக்குறளில் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்துக்கு அப்புறம் என்ன வச்சார்? வான் சிறப்பு. வானம் மழை பெய்யலைன்னா எல்லாம் போச்சு. வானம் மழை பெய்யல, பஞ்சம் வந்தது, நெல் விளையில் அங்கே வறுமை வந்து விட்டது. இந்த வறுமை வந்ததுனால அவருக்கு நெல் எல்லாம் போகலை. நெல்லெல்லாம் போக உடனே இவர் என்ன பண்ணார், திரும்ப அவர் போய் படுத்துட்டு வாங்குறாரு. நம்பியார் இப்படி இருக்கார். இருந்த உடனே சாமி என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய நெல் குவியல் மூட்டையாக கொடுத்துறாரு. சாமி கொடுத்தாருன்னா எப்படி கொடுப்பாரு? அள்ளி கொடுத்துருவார். அள்ளி கொடுப்பார். அவர் கொடுத்தாருன்னா தங்கமாக கொடுத்தாருன்னா சுத்த தங்கமாக கொடுப்பாரு, சட்டம் வராது. இப்படி கொடுத்தாருன்னா அது பெரிய நெற்குவியலே கொடுத்து விடுகிறார். நெற்குவியல் கொடுத்தாலும் அந்த பதிகம் பார்த்துருக்கீங்க, இப்போ பாடுறீங்களா? நீல நினைந்தடையேன்
ஆ ஆ என்ன பண்ணீங்க? குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், சில நெல்லு பெற்றேன், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பெரிய குவி நெல் குவியிலே மலை போல் இருக்குது. அங்கே மலை போல் இருக்கிறதுனால நாள்தோறும் வண்டியில் வந்துட்டு இருக்கோம். நாள்தோறும் வண்டியில் வரும்னா அது தேவையான அளவுக்கு வந்துட்டு இருக்கோம். இப்போ நெற்குவியில் வந்ததுனால அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை. இப்போ ஒரு மூட்டை 2 மூட்டை தான் வந்துடுமா? ஒரு பெரிய நெற்குவியிலே குடோனே இருக்குது. குடோனே இருக்கிறது இங்கே எடுத்துகிட்டு வரணும், என்ன பண்ணுறது? ஆள் இல்லைப்பா, கொஞ்சம் உங்களுடைய பூத கணத்தெல்லாம் கொஞ்சம் அனுப்பிச்சி வைப்பான்னு ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு. யார்? சுந்தரர் சாமிகிட்ட கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு அவரும் அதுதான் அந்த பதிகம் பாடுறாரு. பாடும்போது என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய நெற்குவியிலே கொடுத்துட்டேன், கொஞ்சம் ஆள் அனுப்பி வைப்பான்னு சொல்லாமல் இவர் என்ன சொல்கிறாரு? சில நெல்லு பெற்றேன். எப்படி சில நெல்லு பெற்றேன்? இங்கே சொன்னார் இல்லையா, நிறைய விஷயங்கள் சொல்லணும். எனக்கு ஒன்று உரைப்போம் கேள், ஒரே ஒன்று சொல்கிறேன் கேளுப்பா அப்படின்னா, இப்போ நம்ம எனக்கு ஒரு வேலை வாங்கும்போது என்ன பண்ணுவோம்? ஒரு வீட்டிலே ஒரு வேலை வாங்கணும், தம்பி ஒரு வீட்டில் ஒரு பாத்திரம் கழுவுன்னு சொல்லுவீங்களேன். வீட்டில் நம்ம பொண்ணு இருக்குது, நம்ம ஒரு 2 பாத்திரம் கழுவிட்டு போகணும்னு பார்த்தா ஒரு பெரிய அன்னகொண்டா நிறைய பாத்திரம் இருக்கும். அப்போ நம்ம 2 பாத்திரம்னு சொன்னால் உள்ள அன்னகொண்டா நிறையா இருக்குது. சொல்லும்போது அப்படி தானே சொல்லுவோம். அதனால் இப்போ வேலைக்கு ஆள் அனுப்பணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய நெற்குவியில் இருக்குது, ஆள் அனுப்புன்னு சொன்னால், ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் நெற்குவியில் அங்கே வச்சதே அவர் தான். அவர்கிட்ட போயிட்டு சில நெல்லு பெற்றேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போ கொஞ்சம் ஆள் அனுப்பிச்சி விடுங்கன்னு கேட்கறதுக்காக சில நெல்லு பெற்றேன் என்பது ஒரு பொருள். இல்லை, இன்னும் தத்துவ ரீதியாக என்ன பொருள் அதுக்குன்னு கேட்டால், சில நெல்லு பெற்றேன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், சிவபெருமானுடைய நமக்கு வேணால் அது பெரிய குவியலாக இருக்கலாம். ஒரு பெரிய மலை, இப்போ நாம் வந்து ஒரு பெரிய என்ன பண்ணுறோம், ஒரு சக்கரை துண்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு சக்கரை துண்டு இல்லை வெள்ளைக்கட்டி இருக்கிறதா வச்சுக்கோங்களேன். இந்த வெள்ளைக்கட்டி நமக்கு ஒரு சின்னதாக தெரியும். எறும்பு வந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு பெரிய மலை இருக்குது, நமக்கு சின்ன வெள்ளைக்கட்டி, அதுக்கு மலை. அதே போல் சில நெல்லு பெற்றேன்னு நம்ம பொறுத்து இல்லை, இறைவனுடைய கருணையை நோக்கு அது சில நெல்லாம். அவன் நினச்சிருந்தா குண்டையூர் முழுவதுமே நெல்லாக்கியிருக்கலாம், கோழி முழுவதுமே நெல்லாக்கியிருக்கலாம், இல்லை அந்த திருவாரூர் சுற்றி நெல்லாக்கியிருக்கலாம். அது அவனால் முடியும். ஆனால் அந்த இடத்துல கொண்டையூர் கிழாருக்கு மட்டும் அந்த கொடுத்தான் இல்லையா, அவனுடைய கருணை அளப்பரிது. அந்த அளப்பரிய கருணையை நோக்க இது சிலவாம். அந்த வகையிலும் அது தத்துவ ரீதியாக அப்படி பொருள் பார்க்கும். அப்படி தான் இங்கே உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம சொன்னது அது ஒன்று சொன்னோம், வேலைக்கு ஆள் அனுப்பப்பா அப்படின்னு சொல்லி. இதில் தத்துவ ரீதியாக இதில் ஒரு பொருள் இருக்குது. அங்கே எப்படி இறைவனுடைய கருணைக்கு சொன்னமோ இங்கே என்ன பொருள்னா, என்ன சொன்னாலும் இப்போ நாங்கள் ஒரே விண்ணப்பம் தான். என்ன விண்ணப்பம்? குறிக்கோள் எங்களுக்கு ஒன்று. குறிக்கோள் என்ன ஒன்று? இறைவனுடைய தொண்டராக அவர் இருக்க வேண்டும். அப்போ என் கொங்கை நின்றதா தோல் சில இருக்க, என் கை எந்த கையும் பணி இருக்க, அப்படி 3-4 சொன்னாலும் அங்கே 3லும் குறிக்கோள் ஒன்றாக இருக்கிறது. அதை சொல்ல போகிறார் இல்லையா, எம் கொங்கை நின் நண்பரல்லால் தோல் சேரற்க, எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குள் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க. இது எல்லாம் 3-4 சொன்னாலும் எங்களுக்கு குறிக்கோள் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதனால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள்னு சொன்னாராம். ஒன்று உரைப்போம்னா 2 வகையிலையும் பொருள் செய்யலாம். அப்போ குறிக்கோள் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு ஒன்று இல்லையா. இதுக்கு ஒன்று சொல்லும்போது, ஏன்னா அவர் பெரிய முதலாளியாக இருக்கிறாரு அப்படி சொல்லும்போது அப்படி சேர்த்து சொல்லிடுறது அப்படின்னு சொல்லி அப்படியும் ஒரு நயமாகவும் சொல்லலாம். அப்போ உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் அப்படின்னாரு. இப்போ இங்கே வரம் கேட்க வேண்டும் கன்னியர் பலர், ஒரு பெண்ணுக்கு மட்டும் கேட்கல, பல பெண்களுக்கு கேட்டாலும் ஏன் ஒன்றாக சொன்னாலும் அது பன்மையில் கூறினாங்க. அதனால் பன்மையில் கூறினார். உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் அப்படின்னு சொன்னார். ஆனால் பொதுவாக இப்போ நம்ம காரைக்கால் அம்மையார் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றில் பார்க்கும்பொழுது, பிறந்து மொழி பயின்று பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடையே சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு கணவராக வந்தவன், அவங்க மாம்பழம் பெறுறாங்க, இது மாம்பழம் அருளால் வந்ததுன்னாங்க. அருளாளா? இவன் பிஸ்னஸ், அது அவனுக்கு வந்து வாணிபம் செய்யக்கூடியவன். வாணிபம் செய்யக்கூடியதில் அவனுக்கு வரவு செலவு தான் தெரியும். இன்னும் அருள்னு ஒன்று புதுசாக சொல்கிறாங்க, தெரியல. அப்போ அதன் பிறகு அவங்க வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அவங்க வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, அந்த வாழ்க்கையிலிருந்து பிரிந்து அவருடைய இந்த உடலை எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய இந்த தசையெல்லாம் அவங்க பேய் வடிவம் பெற்று எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு தெரியுது இல்லையா. அப்போ ஒரு பெண் அப்போ இறை அடியாரை கணவனாக பெற்றால் அவர்களுக்கு எந்த விதமான வாழ்க்கை, எந்த விதமான தொய்வும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கும் என்பதற்காக இதை சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கும் நாம் வந்து நமக்கு ஒரு வீட்டில் ஒரு பெண் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இறை அடியாரையாகவே பார்த்து மாப்பிள்ளை பார்க்கணும். அதுதான் நமக்கு நம்முடைய பெண்ணுடைய வாழ்க்கைக்கு நல்லது, அவங்க 2 பேர் வாழ்க்கைக்குமே நல்லது. அது அப்படி தான் இல்லறம் சிறக்கும். அதனால் அங்கே சொன்னாங்க, எம் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோல் சேரற்க அப்படின்னார்.
அப்போ இல்லறம் நடத்தும் போது இருதிறத்தாரும் சிவத்தொண்டில் ஈடுபட்டு இன்புறலாம், அதுதான் குறிக்கோள். அதனால தான் எம் கொங்கை நின்னன்பரலால் தோல் சிறர்க்க, கொங்கைனா தனபாரங்கள் மார்பு, அதுதான் சொன்னார். இது அந்த எப்படி சொன்னார், எம் கொங்கை நின் அன்பர் தோல் சேர்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா, இல்லை சேர வேண்டும்னு கேட்டிருக்கலாம். அவர் என்ன சொன்னார், அன்பர் அல்லார் தோல் சேரற்க அப்படின்னு எதிர்மறையில் சொன்னார். எப்போதுமே அந்த எதிர்மறை எதிர்க்கங்கன்னா அது ஒரு வலியுறுத்துவதற்காக சொல்லுது. அப்போ அந்த அன்பர், அந்த இறை தொண்டராக இருக்கிறார் இல்லையா, அந்த அன்பரினுடைய இன்றியமையாமையை வலியுறுத்துவதற்காக எதிர்மறை முகமாக சொன்னாராம். நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, நாளைக்கு எல்லாரும் இப்போ ஆசிரியர் மாணவரிடத்துல சொல்கிறார், நாளைக்கு எல்லாரும் வீட்டு பாடம் ஹோம்ஒர்க் செய்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்குன்னா இப்போ 10 பேர் தான் செஞ்சுட்டு வரோம், மீது 40 பேர் செய்ய மாட்டோம் 50 பேரில். இவர் சொல்லும்போது நாளைக்கு யாராவது வீட்டு பாடம் செய்யலை, எல்லாரும் வெளியில் போய் முட்டி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் செஞ்சுட்டு வந்துடுவோம். இப்போ எதிர்மறையில் சொன்னால் ஒரு இது இருக்குது இல்லையா, ஒரு வலிமை இருக்குது இல்லையா, அதனால் சொன்னார். அதனால் அந்த அன்பரின் இன்றியமையாமையை வலியுறுத்துவதற்காக அந்த எதிர்மறை முகத்தால் சொன்னாங்க. அதனால் எம் கொங்கை நின்னன்பரெல்லாம் தோல் சேரற்க அப்படின்னார். இது ஆமாம், ஓதுகன்னு சொல்ல, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஐயா சொல்கிறார். இருக்கு, ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, இம்மை பயனை குறித்தது. எம் கொங்கை நின் அன்பர் அல்லால் தோல் சேரற்க என்பது இம்மை பயனை குறித்தது. அப்புறம் எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க அப்படின்னாரு. நாங்கள் அனாதியே உனது அடிமை. அனாதியே உனது அடிமைனா கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை, எப்பொழுது அடிமை, நம்ம தெரிஞ்ச செய்தி. அனாதியே உனது அடிமை. எனவே எங்களுக்கு வாய்க்கும் கணவர் சிவனடியாராக தான் இருக்கணும். அப்படி சிவனடியாராக ஆகாது ஒழியின் இன்ப வாழ்க்கை, எங்களுடைய இன்ப வாழ்க்கை எப்படி ஆயிடும், இன்பம் இல்லாத வாழ்க்கையாக ஆயிடும். இன்ப வாழ்க்கை இன்பம் இல்லாத வாழ்க்கையாகும் என எண்ணி முதற்கண் மெய்யடியாரையே மணக்க வேண்டும் என்று வேண்டுகிறாள். எனக்கு மெய்யடியார் தான் எங்களுக்கு மணமகனாக வர வேண்டும் என்று வேண்டுகிறாள். இப்போ சிவனடியார் எங்களுக்கு கணவராக வாய்க்க பெற்றால் நாங்கள் சிவனுக்கு எப்பொழுதும் பணி செய்து கொண்டிருக்கலாம் என்ற சிந்தையால் எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க அப்படின்னு சொன்னார். இது மறுமை பயனை குறித்தது. எம் கொங்கை நின்னன்பரால் தோல் சேரற்க என்பது இம்மை பயனையும், எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க என்பது அடுத்த பிரிவில் கூட எனக்கு இறைவனுடைய திருவடியை தான், அவர் தான் எப்போதும் வேண்டும் சொல்லி மறுமை பயனை வேண்டுவதாகவும் நமக்கு உணர்த்துகிறது. திருவம்பாவையில் 9வது பாடலில் ஒரு செய்தி வரும். நின்னடியார் சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம்னு வரும். உன்னுடைய அடியார் சொன்னதை தன்மையே நாங்கள் அடிமையாக பணி செய்வோம்னு சொன்னார். ஆனால் இங்கே என்ன சொன்னார், எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க அப்படின்னு என்ன அர்த்தம், எனக்கு கணவனாக வரக்கூடிய அவர் என்ன சொல்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் பணி செய்வேன், வேறு யாருக்கும் செய்ய மாட்டேன் என்பது பொருள். அப்போ அங்கே என்ன சொன்னார், அடியாராக இருக்கக்கூடியவங்களுக்கு அடிமை செய்வோம்னு அங்கே சொன்னார். அந்த பெண்கள் எல்லாம் சொல்லுவது போல தான் அங்கே அமைஞ்சிருக்கும். அப்போ ரெண்டுத்துக்கும் முரண்பாடு இருக்கிறதுன்னு கேட்டால் முரண்பாடு இல்லை. எப்படின்னு கேட்டால், சிவனடியார் கணவராக வந்தால் அவர் சிவ தொண்டையே செய்ய சொல்லுவார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்ம செய்வோம். அவர் என்ன சொல்லுவார், சிவ தொண்டை தான் செய்ய சொல்லுவார். அதனால் ரெண்டும் முரண்பாடு இல்லை, ரெண்டும் ஒன்று தான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் அங்கே சொன்னது இம்மை பயன், இங்கே சொன்னது இம்மை மறுமை வீடு, அடுத்தது வீடு பயனையும் சொல்ல போகிறார், ரெண்டுத்தையும் சொல்ல போகிறார். அதனால தான் நம்ம இன்றைக்கும் நம்முடைய இல்லங்களில் பார்க்கும்போது இன்றைக்கும் வீட்டில் கணவர் நமக்கு சொல்கிறோம் இல்லையா, சில பெண்கள்லாம் சொல்லும்போது வீட்டுக்கார் அப்படி இருக்காருங்க, அதனால் நமக்கு வழிபாட்டுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்குது. 2 பேருமே வழிபாட்டில் இருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ அவர் என்ன சொல்லுவார், திருவாசக விளக்குறை வகுப்புக்கு போகிறீங்களா, தாராளமாக போயிட்டு வாங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கூட போவாங்க. நம்ம வரக்கூடிய சூழல் இல்லையா, நீயாவது போயிட்டு வாமா, என்னால் வரக்கூடிய சூழல் இல்லை அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க. அப்படிலாம் சூழ்நிலை எங்கே வரும் அப்படின்னு கேட்டால், அவரும் அங்கே சிவனடியாராக இருந்தால் மட்டுமே அப்படி வரும். அப்போ ஒரு குடும்பமே அந்த சிவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய குடும்பமாக இருந்தால்தான் அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும் என்பதையும் இங்கே சொல்கிறார் மறைமுகமாக. அதனால் எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. அப்புறம் சொன்னார், கங்குள் பகல் எம் கண் மற்ற ஒன்றும் காணற்க. இதில் வீட்டின்பத்தை சொல்கிறார். அப்போ இம்மை மறுமை வீடு மூணுத்தையும் சொல்கிறாரு. கங்குள்னா இரவு, பகல்னா நமக்கு தெரியும் பகல்.
எம் கண் மற்ற ஒன்றும் காணற்க அப்படின்னு அர்த்தம். நனவிலும் கனவிலும் இரவிலும் பகலிலும் எம் கண்கள் நின்னையே கண்டு களிக்க வேண்டும். அதான் அதுக்கு அர்த்தம். நனவிலும் கனவிலும் இரவிலும் பகலிலும் எம் கண்கள் நின்னையே கண்டு களிக்க வேண்டும் என்பது தான் கருத்து. எப்படின்னு பாருங்களேன். இதில் கங்குள் பகல் எம் கண் மற்ற ஒன்றும் காணற்கன்னு சொன்னார் இல்லையா. அப்போ அதை என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால், நம்ம சித்தாந்தத்தில் உண்மை விளக்கத்தில் ராப்பகல் அற்ற இடம் அப்படின்னு மனவாசகம் கிடந்தார் சொல்லுவார். நீங்கள் உண்மை விளக்கம் யாராவது கேட்டு வந்தீங்கன்னா தெரியும். ராப்பகல் அற்ற இடம், அங்கே ராப்பகல் அற்ற இடம்னா இரவு பகல் அற்ற இடம். இரவு அப்படின்னு சொன்னால் இருள் உடையது, பகல் அப்படின்னு சொன்னால் அதுதான் இல்லை. பகல் அப்படின்னு சொன்னால் ஒளியும் இருளும் உடையது. இங்கே பாருங்கள், இப்போ வெளிச்சம் இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ நான் கையை இந்த கைக்குள்ளே இருள் இருக்குது பாருங்கள். அந்த ஒளி இருக்கிறதுனால வெளிச்சம் வருது. அப்போ இரவு அப்படின்னு சொன்னால் இருள் உடையது, பகல் என்று சொன்னால் இருளும் ஒளியும் உடையது. அதை தான் சொன்னார், கங்குள் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க அப்படின்னு சொன்னால். இதை சைவ சித்தாந்த நோக்கில் இரவு பகல் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இரவு அப்படின்னு சொன்னால் அது கேவல நிலை, அது வெறும் இருட்டு தான், அங்கே அறியாமையாகிய ஆணவ மலத்தோடு மட்டும்தான் இருக்கும். பகல் அப்படின்னு சொன்னால் இருளும் ஒளியும், இந்த உடம்பு இருக்குது இல்லையா, அப்போ ஆணவத்தோடு இந்த கண்மம் மாயை இதெல்லாம் சேர்ந்து இருக்குது பாருங்கள். இந்த பொறிபுலன்கள் எல்லாம் தத்துவ கூட்டங்கள் எல்லாம் கூடியதுனால இது ஒளியும் இருளும் சேர்ந்த நிலை. ராப்பகல் அற்ற இடம் நாங்கள் சொன்னாங்க இல்லையா, அது சுத்த நிலை. அதனால் இங்கே என்ன சொன்னார், கங்குள் பகல் எம் கண் மற்ற ஒன்றும் காணற்க, இதெல்லாம் விட்டுட்டு சுத்த நிலையே நாடி இருக்கும் என்பது பொருள். அந்த தன்மையை அதனால தான் இது என்ன சொல்கிறோம், வீட்டின்பத்தை வேண்டப்படுவது. அப்போ எம் கொங்கை நின்று அன்பர் அல்லால் தோல் சேரற்க என்பதால் இம்மை பயன் வேண்டப்பட்டது. எம் கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க என்பதால் மறுமை பயன் வேண்டப்பட்டது. கங்குள் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க என்பதால் வீட்டின்பம் வேண்டப்பட்டது. அப்புறம் இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியேல்னர். இங்கு அப்படின்னா இந்த நில உலகில், இப்பரிசே அப்படின்னா இவ்வாறேன்னு அர்த்தம். இப்பரிசுன்னு சொல்லாமல் இப்பரிசே அப்படின்னு ஒரு ஏகாரம் கொடுத்தாரு இல்லையா, அந்த ஏகாரம் தேற்ற ஏகாரம். அப்போ என்னன்னா இந்த தன்மையே அது தேற்ற உறுதியாக அதே சொல்கிறார். இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் நல்குதியேல் அப்படின்னார். அப்போ என்ன, தோல் சேரற்க என்ற கருத்து ஒத்த காதன்மையை உணர்த்துதலின் மனத்தாலும், அந்த தோல் சேரற்க அப்படின்னு சொன்னதுனால மனத்தாலும் எப்பனையும் செய்யற்க என செயலை உணர்த்துவதால் மெய்யாலும், அங்கே சொல்ற மனம் அப்புறம் மெய், மற்றொன்றும் காணற்க என கண்ணாலும் புறம் செல்லாமை வேண்டுதல் காண்க. அதான் சொன்னார், மனம் மொழி மெய் மூணுத்தையும் சொன்னார். தோல் சேரற்கன்னு சொன்னதுனால மனத்தாலும், எப்பனையும் செய்யற்க என்பதனால செயல் அது மெய்யாலும், மற்றொன்றும் காணற்க என்பதனால அந்த கண் என்பதனால புறம் செல்லாமையை வாக்காலும் அப்படின்னு சொல்லி, மற்ற பொறிகளுக்குனால அது வாக்காலும் செல்லாமையை சொன்னார். இப்படி இந்த ஆன்மா சிவச்சார்பிலிருந்து விலகி உலகத்தை சார்ந்தால் மீண்டும் பாசத்தில் பட்டு உழன்று கொண்டிருக்கும் என்பதை எண்ணி இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் நல்குதியேல்னர், இந்த தன்மையை நீ கொடுப்பா அப்படின்னு வேண்டுகிறார். இந்த தன்மையை எம் கோனாகி எம் தலைவனாக நீ நல்க வேண்டும் அப்படின்னு நல்குதி அப்படின்னு சொல்லல. அதில் ஒரு குறிப்பு பாருங்கள். இப்படியெல்லாம் வேண்டனா இறைவன் என்ன சொல்லுவோம், அப்பர பெருமான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனையும் தாங்குதல். இதை 11ஆம் திருமுறையில் நம்பியாண்டார் நம்பி எப்படி சொல்லுவார், என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான், அவன்தான் அவனை நிறைய தருகின்றான் அப்படின்னு அங்கேயும் சொல்லுவார். இப்போ எம்கோன் நல்குதி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, எனக்கு நல்குதின்னு இவர் ஆர்டர் போட முடியாது. ஏன்னா இவர் காயத்திடுவாய் உன்னுடைய கழற்கீழ் வைப்பாய், எப்படினாலும் செய்வாய், எனக்கு இல்லை நல்குதியேல் அப்படின்னு சொன்னால, நீ இந்த தன்மையை நீ எனக்கு தந்தாள் அப்படி ஒரு விண்ணப்பமாக வைக்கிறார். அப்போ நல்குதியல்னா உன் விருப்பம்பா, இந்த தன்மையில் இருந்தால் நான் இப்படி இருப்பேன், அதனால் உன் விருப்பம்பா அப்படின்னு தான் அந்த பணிவு. எந்த நிலையில் இருந்தாலும் மாணிக்க வாசகர் இடத்துல அந்த பணிவு இருக்குது பாருங்கள், அதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் நல்குதின்னு கேட்காம நல்குதியேல் அந்த பணிவு வந்திருக்குது பாருங்கள், அதுதான் தன்முனைப்பு இல்லாத தன்மை. அப்படி இருந்தால், அப்படி கொடுத்தால் எங்கு எழில் என்
ஞாயிறு எமக்கு ஏலோர் எம்பாவாய். என்ன கருத்துனா, கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தால் என்ன என்பது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா. கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதித்தா எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஞாயிறு காலம் அளப்பானாக, சூரியன் தான் காலத்தை நமக்கு கணித்து சொல்லக்கூடியவன். ஏன்னா இப்போ உச்சி 12 மணி, இப்போ மணி சூரியனுடைய தன்மையை வைத்து மணி எப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சூரியன் காலம் அளப்பானாக, கருமத்தை உயிர்களுக்கு ஊட்டுபவனாக இருப்பதால், கண்மம் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வினைகளை ஊட்ட வேண்டும் என்பது கூட அந்த தன்மையில் இருக்குது. அவனுடைய தோற்றம் ஒடுக்கம், சூரியனுடைய தோற்றம் ஒடுக்கம், இவற்றில் உலகம் பெரும் கவனம் செலுத்துகிறது. ஏன்னா பகல் பொழுது தான் நம்ம பணிக்கு போகிறோம் செல்கிறோம். இன்றைக்கு அது மாறிவிட்டது. ஆனாலும் இவ்வரங்கள் எமக்கு கிடைத்து விடுமானால், எது இப்பரிசே எமக்கு எம்கோன் நல்குதி நீ கொடுத்துட்டா நாங்கள் காலத்தை வென்றவராவோம். அதனால் எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாயினர். அதில் தன்மையில் ஞாலமதில், அது சித்தியார் பாட்டுது, ஞாலமதில் ஞான நிட்டை உடையோருக்கு நாடுவது ஒன்றில்லையே. ஞாலமதில் ஞான நிட்டை உடையோருக்கு நாடுவது ஒன்றில்லையே. அவங்க எதையும் போய் நாட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சூரியன் எந்த பக்கம் உதிச்சானே எந்த பக்கம் போனா என்ன, அதனால் கால வரையறை அவங்களுக்கு இல்லை. அந்த தன்மையை உடையவர்களுக்கு கால வரையறை இல்லை. அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது ஒரு தன்மை. சூரியன் கிழக்கு உதிக்கிற சூரியன் மேற்கு உதித்தா என்ன. இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டால், சூரியன் எப்பயாவது மேற்கு உதிக்குமா? உதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் அந்த தன்மையை எப்படி எடுத்துக்கொள்ள வேணும்னு கேட்டால், ஆனால் சூரியன் உதிக்கக்கூடிய நிலை திசையை பார்த்தீங்கன்னா இன்க்ளைண்டாக இருக்கும். சில பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வடகிழக்கு தென்கிழக்கு, அந்த 6 மாதம் இப்படி 6 மாதம் இப்படின்னு உதிக்கும் இல்லையா. அந்த திசையை கொண்டு அப்போ ஒவ்வொரு நாளும் எந்தெந்த திசையில் உதிக்கிறதோ அந்த திசையை கொண்டு ஒவ்வொரு நாளுமே நமக்கு வாழ்க்கை அமையும். இது ஜோதிடம் சொல்கிறாங்கல்ல, அதில் கூட சொல்லக்கூடிய செய்தி. சூரியன் உதிக்கக்கூடிய திசையிலிருந்து இந்த நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த நாளிலே இந்த நிகழும் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடமாக உதிப்பதால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக உலக வாழ்வு நமக்கு அமைகிறது. அப்போ அந்த சூரியன் எந்த பக்கத்தில் உதிச்சா நமக்கு என்ன இருக்குது? நமக்கு வாழ்க்கை, இறைவன் கூடவே இருக்கிறான். இந்த வாழ்வு நமக்கு இப்பரிசு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா, சூரியன் எந்த திசையில் இருந்தால், உத்தராயணமாக இருந்தால் தட்சிணாயணமாக இருந்தால் என்ன, அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை என்பதும் அதனுடைய இன்னொரு கருத்து. அது அப்படி நமக்கு வாழ்க்கை எப்போ, ஏன்னா இறைவனுடைய சிந்தனையிலே இருக்கும்போது எதுவும் நம்மை பாதிக்காது என்பது கருத்து. அப்போ அதுதான் சொல்லு, எங்கெழில் ஞாயிறு எமக்கேலோர் என்பாவாய் என்று நமக்கு சொல்கிறார். அப்போ இந்த பாடலில் நாங்கள் அனாதியான காலத்தே அடிமையானோம், அதனை புதுக்கிக் கொள்கின்ற அச்சத்தாலே எமது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நின் பணியாக வரம் கேட்கின்றோம். இவ்வரத்தை அருளுவையாயின், இந்த நல்குதியேல் சொன்னார்ல, இந்த வரத்தை நீ கொடுத்தால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கு என்ன, இதுதான் கருத்து. இந்த பாடல் எப்படி சக்தியை வியந்ததுன்னு கேட்டால், தன்மையான வரத்தை எமக்கு தருவாயாக என இறைவனை வேண்டாமல் இறைவனுடைய திருவருளை வேண்டுகிறார். இந்த திருவருளை வேண்டுவதால் இது சக்தியை வியந்தது என்று சொல்லி இந்த பாடலை நாம் நிறைவு செய்வோம். பாடலை சொல்லிட்டு நம்ம திணறிட வேலைக்கு போகலாம். இந்த பாடலை ஒரு தடவை படிங்க.